பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதரின் வலுவாய் தொனிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமுமான மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். இன்றும் கர்த்தர் தரும் புத்தியை இன்றைய செய்தியாக கேட்போம். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 7. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தருடைய கட்டளைப்படி அதிகாலையில் மகிமையின் பிதாவோடு ஜெபத்தில் தனித்திருக்கையில் மகிமையின் பிதாவை குறித்த தேவ ரகசியங்களை சர்வ வல்லவரே வெளிப்படுத்தி அவருடைய அடிமையாகிய எனக்கு போதித்ததால் அவரிடத்தில் கற்று உணர்ந்ததை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மறுபடியும் ஒப்புவிக்கப்பட்டவைகளை அழைக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கும்படி ஒப்புவித்தது. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதால் அவரால் அனுப்பப்பட்ட தூதனாக கர்த்தரிடத்தில் உணர்ந்து கொண்ட அநேக மறைவான மன்னாவை உங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். பரிசுத்த வேதாகமத்தில் இவைகள் ஓமைகளால் உண்டான உபதேசமாயிருக்கின்றது. சர்வமானவரை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில், அதாவது வார்த்தையானவரிடத்தில் தனித்திருந்து கற்றுத் தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணரச் செய்வார். மகிமைக்குரிய தேவ ரகசியமான மகிமையின் பிதாவை இன்னார் என்று கர்த்தரிடத்தில் கற்று உணராவிட்டால் உங்கள் ஆத்மாவுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் உண்டாகும் விபரீதங்களை குறித்து எச்சரித்து விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்மாவும் நித்திய ஜீவனை உடையவர்களாக அவருடைய மகிமைக்கு திரும்புவதை குறித்து இப்பொழுது வெளியரங்கமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி உணர்த்துகின்றார். கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்களாக. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு தங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படிய மறுக்கும் பரிசேயரும் சதுசேயரும் மட்டுமல்ல, இன்றும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டு தங்கள் பாரம்பரியங்களினால் கர்த்தருடைய கற்பனைகளை அவமாக்கி தங்கள் ஆத்மாவுக்கே கேடுண்டாகும்படியான கிரியைகளால் தங்களை நீதிமானாக்க விசுவாசத்தால் கீழ்ப்படிய மறுக்கும் அவ்விசுவாசிகள் தங்களுடைய பிதா யாரென்றே தெரியாத வேசியின் பிள்ளைகளாயிருப்பதால் மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமானவரையே பார்த்து உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பமும் காலத்தை தாண்டியும் ஸ்தோத்திரிக்கப்படுகின்றவருமான ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் இந்த கேள்வி தங்கள் இருதயத்தில் உள்ள சகலருக்கும் பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள்
அறிவீர்கள் என்றார். அதாவது கர்த்தராகிய கிறிஸ்துவை இன்னார் என்று சத்தியத்தின்படி அறிவதே பிதாவை குறித்து உணர்ந்து கொள்வது என்று மகிமையின் பிதாவினால் நேரடியாக உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. அழைக்கப்பட்டவர்களே, விசுவாசிக்கின்றவர்களுக்காக இறங்கி வந்த கிருபையின் ரூபமானவரே, சர்வ வல்லமையுள்ள உன்னதங்களின் மகிமையின் பிதா என்பதை யோவான் 8:19 அறிவிக்கப்பட்டபடி இப்பொழுதாவது உணர்ந்திருக்கின்றீர்களா? மேலும் அழைக்கப்பட்டும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு வேறொரு பிதா இருப்பதாக நம்புகின்றவர்களே, அப்படி தந்திரக்காரர்களால் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றவர்களே, உங்களுக்கான மகிமையின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவின் பலத்த எச்சரிக்கையை நன்றாக கவனியுங்கள். விசுவாசத்தால் கீழ்ப்படிய மறுக்கின்றவர்களை நோக்கி சகலருக்கும் நியாயாதிபதியான கர்த்தராகிய கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்றார். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். மாம்சத்தின் கண்களால் காணும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த நானே மகிமையின் பிதாவாகிய அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதாவது நானே அவர் என்று பிதாவை குறித்து பேசினார் என்று விசுவாசத்தால் கீழ்ப்படியாத பரிசேயரும் சதுசேயரும் அவிசுவாசிகளும் வேறொரு இயேசுவை போதிக்கிறவர்களும் வேறொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் அறியாதிருந்தார்கள் என்று யோவான் 8:24-27 உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய வார்த்தையானவர் போதிக்கின்றதை இப்பொழுதாவது உங்களால் உணர முடிகின்றதா? அழைக்கப்பட்டவர்களே, அப்போஸ்தல எச்சரிக்கைக்கு இப்பொழுதாவது செவி கொடுங்கள். யோவான் 8:53 முதல் 59 அவருடைய முன்னறிதலின்படி அவ்விசுவாசிகளிடம் அவர் உவமையாகவே பேசுகின்றதை உங்கள் விசுவாசத்தின் காதுகளால் கேளுங்கள். கர்த்தராகிய மேசியாவை தங்கள் பிதாவென்று நம்பாமல் ஆபிரகாமே தங்களுக்கு பிதாவாக இருப்பதாக கர்த்தரிடமே அறிக்கையிட்டு அவனை விட நீர் பெரியவரோ என்று கிறிஸ்துவை எதிர்த்து நின்ற பொழுது ஏசாயா 43:13 தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவித்ததை யோவான் 8:58 நினைவூட்டி மாம்சத்தில் இறங்கி வந்திருந்தும் அதற்கு முன்பும் பின்பும் எவனும் ஒருபோதும் செய்ய முடியாத அற்புதமாகிய அவர் வாசமாயிருந்த அவருடைய நியாய பிரமாணத்து ஆலயமாகிய கட்டடத்தை விட்டும் அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் ஆலயமாகிய அவர்களுடைய சரீரத்தை விட்டும் அவர்கள் மத்தியில் இருந்து அற்புதமாக அவர் மறைந்து போனதால் தாமே அந்த ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவரும் என்று வார்த்தையாகிய கர்த்தர் மீண்டும் வெளிப்படுத்தி உணர்த்தி உங்களுக்கு அறிவிக்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, இப்பொழுதும் உங்களால் இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய மேசியா என்ற மகிமையின் பிதா என்பதையும் உணர முடியாவிட்டால் கர்த்தருடைய ஆவியை உடையவனாகிய அப்போஸ்தலனாக உங்களை எச்சரிக்கின்றேன். அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். மனம் திரும்புங்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்கும் சமீபமாயிருக்கின்றது. ஆமென். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேசகுமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். ஆமென்.
நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால், புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால், பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரையில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் இடைவிடாமல் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்தில் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.